வச்சா என் ஆட்டில் பார்த்தோன்னா தண்ணி மொண்டு குடிச்சு வராரு அவரு. இதுதான் குறவை சொல்லுவாங்க. இது விரல் இல்லை, ஆனால் குறவை. அது விரல் பழகுது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியில் வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து வந்து மீன் பிடிக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்காங்க. நம்ம போய் அந்த மீனை வந்து பங்கு பிரித்து கொடுப்பாங்க. அந்த பங்கு பிரித்து கொடுக்குற மீனை மட்டும் போய் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கருமாட்டுற சாமா மட்டும் போய் மீன் பிடிக்கணும்னு போய்க்கிறாங்க. நீ வர, அதான் நம்ம மீன் வாங்கி தரோம், நீ குழம்பு வைன்னு சொல்லிக்கிறாங்க. நான் சரி வரேன்னு சொல்லிக்கிறேன். இப்போ என்ன மீன் பிடிக்கிறான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏரியிலே பார்த்து என்ன மீன் பிடிச்சிடான்னு பார்க்கறது எவ்வளோ இதாக இருக்கும். நம்ம பார்த்துட்டு வரலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, பார்த்துட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக வந்து நம்ம வந்து ஏரிக்கு வந்துட்டு அப்பா வந்து என்ன பண்ணுறா சொல்லிட்டு பார்க்கலாம். அப்பா வந்து மீன் பிடிச்சிட்ருக்காரு. வலை குறுக்கு வலை கட்டிக்கிறாங்க, அது பார்க்கலாம் சொல்லுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து விரல்லாம் வந்து அதிகமாக இருக்கவே இருக்காது. அதிகமாக வந்து இந்த முள்ளு மரம் தான் வந்து அதிகமாக வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முள்ளு மரத்தை விட வந்து விரல் தான் வந்து ரொம்பவும் அதிகமாக. அப்போல்லாம் வந்து கூரை வீட்டுக்கு வந்து விரல் தான் அடிப்பாங்க சரணியா ஜெயிச்சு. விரல் அடித்தா வந்து 10 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு நல்லா தாங்க சொல்லுவாங்க. இப்போ யாரும் அந்த விரல் இடுறாங்க? ஃபுல்லாக வந்து மெத்த விட ஆயிடுத்து, ஓட்டு விட ஆயிடுத்து, சீட்டி போட்டுடுறாங்க வேலை இருக்குது பால் மாதிரிக்குன்னு. ஆனால் வேலை எடுத்து கூரை வீடு போட்டால் குழுக்குன்னு நல்லா ஏசியில் இருக்கிற மாரி தெரியும். காசு கொடுத்து ஏசி வாங்கி போகிறத ஃப்ரீயாகவே ஏசி வாங்கலாம் ஓசிலேன்ற மாரி வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேலை வந்து அறுத்து அதை வந்து பார்க்கறதுல வந்து ரொம்ப வந்து கஷ்டமான வேலை. அதனால வந்து ஆண்களும் வந்து அந்த வேலையை செய்கிறது கிடையாது. இப்போ கூரை வீடாக இருந்தால் கூட நம்ம வீட்டை கூட எடுத்துங்க, கூரை வீடு தான். ஆனால் வந்து விரல் வந்து போடலை. ஏன்னா சொல்லிட்டு அதில் வந்து வேலை ரொம்ப அதிகம். அங்கே வந்து நின்று பேசி பார்த்தோம் வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. வெயில் வந்து அப்படி சொயிங்கன்னு அப்படி சும்மா தோசைக்கெல்லாம் தோசை ஊற்றி எடுத்தோம் எப்படி இருக்குமா சொல்லுன்னு அதுமாரி இருக்குது. அதான் சரிப்பா மரத்து நிலையில் நின்றுக்கலான்ட்டு நாங்கள் வந்து முள்ளு மரத்து நின்றுக்கணும். ரோட்டில் போகிறவங்களாம் வேறு வண்டிக்கார போய்ங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து இது வந்து கொஞ்சம் வந்து ரோடுன்றதுனால. ஆமாம், மெயின் ரோடு கொஞ்சம் லைட்டாக வந்து மெயின் ரோடு. அதனால் வந்து வண்டி வந்து நிறையா போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தாயிட்டு வருது. நம்ம வீடு வந்து கூரை வீடு தான். ஆனால் நம்ம வீட்டில் கூட ஏன் வந்து விரல் போடலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விரலில் வந்து வேலை ரொம்ப அதிகம். சோளம்னா நம்ம 4 பேர் போய் கட்டி போட்டால் அவ்வளோதான், வேலை வந்து முடிஞ்சிடுச்சு. நாங்கள் வந்து கருப்புஞ்சோலை தான் போட்டுக்கிறோமே, வேலை போடல. ஏன்னு கேட்டால் வேலை அறுக்கிறதுக்கு ஆள் வரமாட்டாங்க. அறுக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம், கஷ்டமாக இருக்கும். ஒரு நாளைக்கு 10 கதை 5 கதை போகிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அது வந்து ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு வேலை இருக்குது, நாள் ஓடிடும். நம்ம வீட்டை பிரித்து போட்டு நம்ம வேலை இருக்க போட்டு நம்ம மழை வந்து நம்ம தண்ணியில் தான் தத்தளிக்கணும். அதனால் நாங்கள் வந்து வேலை போடல. கருப்புஞ்சோலாம் ஒரே நல்லா கற்று கட்டுவாங்க, எடுத்து போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் நம்ம வந்து வந்த வேலையை விட்டு மற்ற எல்லா கதையும் வந்து பேசிகிட்டு இருக்கோம். சரி வாங்க போய் வந்த வேலையை போய் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹீரோ வந்து குளிக்கிட்டு போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு தண்ணி பத்திரம் இருக்குது, ஜலம் படுத்துட்டாண்டா ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து குறுக்கு வலை கட்டிக்கிறாங்க. ஆமாம் தானே, அந்த பந்துலாம் இருக்குது, அதெல்லாம் வந்து குறுக்கு வலை கட்டினது. இந்த 2-3 இடத்துல வந்து கட்டிக்கிறாங்க. இது வந்து அப்போல்லாம் அங்கே மீன் பிடிக்கிறாங்க பாருமா. நம்ம கிட்ட போகிறதுக்குள்ள தண்ணி ரொம்ப ஆழமாக இருக்கிறதுனால அவங்க தான் போய்க்கிறாங்க, நம்ம கிட்ட போக முடியாது. ஐயோ, அம்மாந்தத்தில் நம்மளால போக முடியாது. அவங்க பிடிச்சின்னு வரட்டும். சரி அப்போ மீன் பிடி போல. மீன் பிடிக்க மாட்டான், பிடிச்சா சாப்பிடுவார். தண்ணி மிதங்கத்தை பற்றியா அப்பா ஒன்றும் குரல் கேட்கல. அவங்க குரல் கேட்டோன்னா அவங்க ஆழத்தில் வந்து அடிச்சுக்கு வருவார். ஏரியில் வந்து ஒன்றும் தண்ணி வந்து குறையவே இல்லை. அது எப்படா குறையும் மீன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அது குறையிற மாதிரி தெரியல. அதனால மீன் பிடிக்க ஸ்டார்ட் தான் இருக்கிறாங்க. தண்ணி அப்படியே கொஞ்சம் வடிஞ்சு மேத்தாங்க. முன்னைக்கு இப்போ என்ன தண்ணி இப்போ கொஞ்சம் வடிஞ்சுட்டாலும் மீன் பிடிச்சிருந்தாங்கிறாங்கண்ணா. அது வச்சா என் ஆட்டில் பார்த்தோன்னா தண்ணி மொண்டு குடிச்சு வராரு அவரு. அதுக்கு மேலே போனால் அவருக்கு ஆழம் தெரியுது. காலை வச்சு பார்த்து இறங்கி வர்றாரு. ஜெயா மீன் திட்டமான மூணு தான் பிடிச்சி நம்மளால பெரிய சிலைப்பில் எல்லாம் குட்டி சிலைப்பு தான் இருக்குது. இதுதான் குறவை சொல்லுவாங்க. இது விரல் இல்லை, ஆனால் குறவை. அது விரல் பழகுது. ஒரு குறவை ஒரு விரல் கொழுகிட்டு கையில் எடுத்து போட்டுக்கிறான். அது என்ன? அது இது வந்து சிப்பி. இது அதிகமாக கிடைச்சா வெவிச்சு நம்ம நத்தை சாப்பிட்ற மாதிரி நத்தை கறியை அதுமாரி எடுத்து சாப்பிடலாம். 3 தான் எடுத்துக்கிறாங்க. இதில் நான் எடுத்து போட்டுறேன். சரி நிறையா தான் இருக்குது போல். பெருசாக இதில் திட்டமான சைஸ் தான். வெள்ளையாக இருக்குதுல்ல. இதில் ஒரே ஒரு குட்டிக்கு விரல், குட்டி குறவை தான். இது குறவை, இது விரல். எப்படி நம்ம கண்டுபிடிச்சி விரலுக்கு வரோம்னா, இதுக்கு மண்டை சின்னதாக இருக்குது, இது மண்டை பெருசாக இருக்குது.
இந்த பக்கம் போடுங்க கிடைக்கும் செடி செட்டுக்கு நிறையா இருக்குது இந்த செடி செட்டில் இருக்கிறவங்களாம் போடுங்க எங்கேயும் பின்னால் போச்சு அது வந்து ஆடாத்தோட தழை அது கூட வந்து மீன் இருக்குன்ட்டு அதை மெரிச்சு விட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்படிக்கு வந்து மொத்தம் 7 பேர் போயிருந்தாங்க. மொத்தமாக வந்து மீன் எல்லாத்தையுமே ஒன்றா எடுத்துன்னு வந்து எல்லாருமே வந்து சரிசமமாக வந்து பங்கு பிரித்து எடுத்துட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பெரிய மீன்லாம் வந்து தனியாக எடுத்து அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே பெரிய மீன்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு சின்ன மீன்லாம் வந்து எல்லாருமே சரிசமமாக வந்து பங்கு பிரிச்சுட்டு பெரிய மீன் வந்து கடைசியாக எல்லாருமே ஒன்று வந்து வச்சாங்க. இப்போ வந்து அப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் மீனை வந்து ஆஞ்சி கொடுப்பாரு. உங்களுக்கு எவ்வளோ மீன் வந்துருக்கு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்பா வந்து ஆஞ்சி கொடுப்பாரு, அம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து குழம்பு வைப்பாங்க. பார்க்கலாம் மீன் எவ்வளோ தூரம் வந்திருக்கு சொல்லிட்டு. அப்பா ஒரு வழி மீன் பிடிச்சிட்டிங்களா? 7 பேர் போனோம், 7 பேர் மீன் பிடிச்சோம். கும்பலாட்டில் வந்து ஒன்றா கொட்டி எல்லாம் கொட்டி பிடிச்சோம். சரிசமாக வந்து பங்கு பிடிச்சி பிடிச்சோம். இப்போ என்ன பண்ண போறீங்க? மீன் ஆய போறீங்களா? மீன் ஆயணும், கரும்பட்டை வர போகணும். நான் பண்றதுன்னு தெரியலையா? ஆடு வெட்டி போயிட்டு அம்மா வந்து என்ன சொன்னாங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீன் அப்பா ஆயிரம் மாதிரி இருந்தால் பாரு, இல்லைன்னா அப்பா ஒரு மீன் ஆய சொல்லி நீ கற்றுக்கிற நீ ஆஞ்சி வை சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஆயம். நான் ஆயலை, நீ ஆஞ்சி கொடுத்துட்டு போப்பா. சரிவா ஃப்ரெண்ட்ஸ், எப்போ பிடிச்சின மீனை எப்போ ஆயிராங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வந்து ஆடு ஓட்டிகிட்டு போயிட்டாங்க, அதனால வந்து எனக்கு வந்து ஆய தெரியாது. அதனால வந்து சாயந்தரமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். காலைல பிடிச்சி மீன் சாயந்தரம் ஆஞ்சா நல்லா இருக்குமான்னு கேள்வி கேட்காதீங்க, எதுவும் நினைக்காதீங்க. நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம், கொஞ்சம் நல்லா முறைச்சிக்கிட்டு அழகாக இருக்குது. தானே ஃபீஸரில் வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸாக வந்து மீனை நல்லா கழுவி ஃபீஸரில் வை சொல்லிட்டு போயிட்டாரு. நான் வந்து நல்லா வந்து மீனை கழுவி ஃபீஸரில் எடுத்து வச்சுருந்தேன். அம்மா வந்தோடனே அம்மா வந்து சாப்பிட்டா ரிலாக்ஸாக உட்காந்து அம்மாவும் நானும் மீன் ஆஞ்சிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக நீங்கள் நான் மீனை நான் வந்து பெலார் அடித்து கொடுத்தா அம்மா வந்து மீன் அந்த இதெல்லாம் உள்ளே இருக்கிற இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு அரிஞ்சு போடுறாங்க. சரி, நைட்டுக்குள்ளே குழம்பு வச்சுருவீங்களா? வச்சிடலாமா சாயந்தரத்துக்குள்ளே? இன்னும் பொழுது இருக்குது, இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. அரை மணி நேரம் மீன் ஆச்சுன்னா 3.5 3/4 மணி நேரம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே வந்து மீன் குழம்புனா நைட்டு வச்சு காலைல சாப்பிட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராகவே இருக்கும். அப்படி தானேம்மா? ஆமாம், அதுவும் இந்த இட்லி தோசை இதெல்லாம் வந்து சூப்பராகவே இருக்கும். அல்டிமேட்டாக நாட்டு குழம்பு மீன் எல்லாம் சூப்பராக இருக்கும். சரி, சீக்கிரம் ஆயிங்க ஆஞ்சிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து எல்லா மீனுமே வந்து சுத்தம் பண்ணிட்டாங்க. இது வந்து வறுத்துக்காக வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம குழம்புக்கு ஸ்டார்ட் பண்ணிங்களா? குழம்புக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெங்காயம் தக்காளி ரெடியாக அரிஞ்சு வச்சாச்சு. நான் புளியை கரைச்சினுக்கிறேன். மீனுக்கு அஞ்சு அழகாக கழுவி எடுத்து வந்துட்டேன். இப்போ நம்ம குழம்பு வச்சு ஃபைனல் முடி சாப்பிட்டு பார்க்குற வேலை மட்டுமே. சரிம்மா. வறுக்குதுன்னு தனியாக ஒரு 4 பீஸ் எடுத்து வச்சுக்கிறேன். மீதி எல்லாம் குழம்புக்கு தான் எடுத்து வச்சுக்கிறேன். குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சரி சரி, அதுக்கு வந்து புளி கரைசல் வந்து ரெடி பண்ணுறாங்க. புளி கரைசல் தான் ரெடி பண்ணிக்கிறேன். சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு இந்நேரம் ஆனாலும் அந்த மீனை ஒரு வழி பண்ணிட்டு தான் நாங்கள் படுப்போம்னு சொல்லிட்டு அம்மா வந்து மீன் குழம்பு வச்சுட்டாங்க. அப்புறம் வந்து மீனும் வந்து வறுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வறுத்து சாப்பிட்ற வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. அப்புறம் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. ஆமாம், குழம்பு நல்லா கொச்சி ரெடி ஆகிடுச்சு. அதை இறக்கி வச்சுட்டேன். மீன் வறுத்து இல்லையா, அவன் வறுக்கும் போது எப்பவுமே நம்ம மனசும் கை சும்மா இருக்காது. அதனால நம்ம வறுத்தி மீன் வந்து 2-3 பீஸ் சேர்த்து போட்டு சாப்பிட்றோமா. பாரா, பார்க்கவே வந்து கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. அப்பா நீங்கள் சாப்பிடல? நல்லா இருக்குதா? சூப்பராக இருக்குது. அம்மா வந்து சூப்பராக வந்து நல்லாவே வந்து வறுத்துருக்காங்க. நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா முன்னாடியே நான் ஒரு மீனை வந்து அம்மாவுக்கு தெரியாம நாட்டே போட்டேன். நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லு. அதான் உங்களுக்கு முன்னாடி ஒரு மீனை நாட்டே போட்டேன். மீதி மீன் தான் நீங்கள் சாப்பிட்றது. ஃபஸ்ட்டு வந்து பங்கு பிடிச்சாங்க இல்லையா, அதில் வந்து பெரிய மீன் ஒன்று இருந்தது. அம்மா சுட்டுட்டு இப்படி இடையை பார்த்து ஆட்டே போட்டேன். மீதி இருக்கிற மீனை சாப்பிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கா? சரி, சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து அழகாக வந்து மீன்லாம் வந்து அப்பா வந்து புஷ்ணு வந்து கொடுத்தாரு. பாதி வந்து வறுத்துட்டு பாதி வந்து நாங்கள் குழம்பு வச்சுட்டோம். குழம்பு வச்சது வந்து காட்டியிருக்க மாட்டோம். மீன் வறுத்து சாப்பிட்டு அப்போ காட்டி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஜாலியாக மீன் பிடிச்சாங்க. மீன் பிடிச்சது நானும் ஆடு ஓட்டி போய் வந்து திரும்பி மீனை பூரா சுத்தம் பண்ணி கழுவி நாங்கள் வந்து குழம்பு வச்சுட்டேன். மீன் வறுத்துட்டேன். நாங்கள் வந்து வறுத்து மீன் தான் சாப்பிட்டு பார்த்தோம். கோசம் குழம்பு வந்து காலையில் சாப்பிடணும்னு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நாட்டு குழம்பு மீன் வந்து வச்சு வெடிகாலம் சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிடாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத கிராமத்து பொண்ணு சரண்யா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ நம்ம வந்து மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரேன். டாடா பாய். டாடா பாய்.